நீங்கள் ஆரம்பிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் கைஸ், எல்லாருக்கும் ஆஃபலி லீவ் முடிஞ்சு ஆஃபலி எக்ஸாம் போயிட்டு முடிஞ்சிட்ருக்கோம். அந்த எக்ஸாம் முடிஞ்சதுனால நீங்கள் எல்லோரும் லீவில் இருப்பீங்க. லீவில் இருக்கிறதுனால உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கணும். நம்ம சேனலில் வீடியோ வரும். ஓகே கைஸ், மறக்காமல் வீடியோ பார்க்கணுங்கள, ரிசல்ட் வரும்ல, ரிசல்ட்டை நல்ல மார்க் எடுக்கணும்ல, லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. மறக்காமல் பில் அடிச்சா விசில் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு சீக்கிரமாக வரும். சரி வாங்க கைஸ், சுற்றி வச்சு பேசணுமா, நமக்கு கேம் பிளே வீடியோக்குள்ளே போகலாம். போடுற இன்ட்ரோவை கைஸ், இப்போ என்ன பண்ண போகுதுன்னா எல்லாம் ஆப்போசிட்டாக நடக்க போகுது. ஓகேவா? இப்போ என்னன்னா அவனுக்கு ஃப்ரிட்ஜிலேருந்து பாட்டில் எடுத்து தாண்டுறாங்க. இப்போ அதை நம்ம பண்ணக்கூடாது. ஓகேவா கைஸ்? ஃப்ரிட்ஜிலேருந்து பாட்டில் எடுத்துணுமான்றாங்க, அது பண்ணக்கூடாது. இப்போ நம்ம லெஃப்டில் ஏறி போயிடணும். லிஃப்ட்டில் ஏறி போன பிறகு இப்போ அதே மாதிரி தான் வரும், ஆனால் கொஞ்சம் ஈவலாக வரும். பார்க்குறீங்களா? அதை பாருங்கள். ஏன்னா பாதி டுட்டோரியல் பார்த்துட்டு தான் வந்திருக்கேன். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக போயினே இருக்கணும். ஸ்ட்ரைட்டாக போயினே இருந்துட்டு பாருங்களேன், இந்த இடத்துல இவனுக்கு கண்ணு இப்படி இருக்கா, ஆனால் இந்த இடத்துல வேறு மாதிரி இருக்கும். எப்படின்னா இது ஒரு மல்டிவர்ஸ் மாதிரி. இப்போ நான் இந்த இடத்துல சாவி உடஞ்சிதுன்னா அந்த இடத்துல உடஞ்சிருக்காது. இந்த இடத்துல நம்ம பூட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த இடத்துக்கு போய் பூட்டை ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த உலகத்துக்கு போனாலும் பூட்டு ஓப்பனில் தான் இருக்கும். இப்போ நம்ம ஒன்று பண்ணி முடிச்சிட்டோன்னா அந்த ஒர்க்கு அப்படியே இருக்கும். ஒரு வேளைக்கு சாவி ஏதாவது டிஃப்ரென்ஸ் மாறி இருந்ததுன்னா தான் அது ஒரு மாதிரி, அது டிஃப்ரென்ஸ் மாறி இருந்தால் தான் அது வரும் நம்மளுக்கு. ஒரு வேளை டிஃப்ரென்ஸ் மாறாமல் நம்ம அந்த ஒர்க்கை பண்ணி முடிச்சிட்டோன்னா அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஓகேவா கைஸ்? இப்போ நம்ம இந்த ட்ரையாங்கிள்ஸ் கீ எடுக்கணும். எப்படி அது வருது? அது பிக்கப் ட்ரெயின், அதெல்லாம் தேவையில்லை. இந்த ட்ரெயின் எடுத்துகிட்டு இந்த ட்ரையாங்கிள் எடுத்துகிட்டு ட்ரையாங்கிள் எடுத்துகிட்டு இப்போ இங்கே ஓப்பன் பண்ண ஓடிடணும். இப்போ பாருங்களேன், இப்போ நான் ஓப்பன் பண்ணிட்டு கீழே போட்டா பாருங்க, இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணிட்டு கீழே போகிறேன். இந்த இடத்துல சாவி உடஞ்சிருக்கா, உடஞ்சி நசுங்கி போயிருக்கும். ஆனால் அந்த உலகத்தில் உடையவும் செய்யாது, நசுங்கிருக்கவும் செய்யாது. இந்த இடத்துல நம்ம பூட்டு ஓப்பன் பண்ணா அந்த உலகத்துல ஓப்பன் பண்ணி தான் இருக்கும். ஆனால் அந்த சாவி மட்டும் மாறி இருக்கும். இப்போ புரிஞ்சுதா கைஸ்? இப்போ இவங்க சொல்கிறதுக்குள்ள நம்ம ஆப்போசிட்டாக தான் பண்ணணும். அதுதான் நான் டுட்டோரியலே பாதி தான் பார்த்தேன், ஃபுல்லாக பார்க்கல. ஓகேவா கைஸ்? இது போய் பாட்டில் எடுத்துருவான் அவனுக்கு, அது நான் பண்ணக்கூடாது. ஓகேவா? இப்போ இந்த சாவி எடுத்து நான் மேலே போய் ஓப்பன் பண்ணி போகணும், அவ்வளோதான். ரவுரா. ஓகே, இந்த இடத்துல இப்போ போய் இந்த சாவி போட்டு ஓப்பன் பண்ணிட்டு போயிடணும். ஓப்பன் பண்ணிட்டு மேலே போயின்னே இருக்கணும். டோன்ட் லீவ்ன்றாங்க. இப்போ நம்ம இந்த இடத்த விட்டு போகணும். ஓகேவா? இப்போ நீ லீவ் பண்ணாதன்னா நம்ம லீவ் பண்ணணும். இப்போ லீவ் பண்ணுன்னா நம்ம பண்ணக்கூடாது. ஓகேவா கைஸ்? இப்போ நம்ம இந்த இடத்த விட்டு எப்படியாவது தப்பிக்கணும், அதுதான் நம்ம டாஸ்க்கே. இதுக்கு மேலே நான் டுட்டோரியல் பார்க்கவே இல்லை. ஓகேவா? நீ பாரு, இப்போ நம்ம இது டயர்டாக இருக்கட்டும். இப்போ நான் என்ன பண்ணது, இவனை தூக்கிட்டு போடான்றாங்க. இவனை பெட்டில் போடணும், ஆனால் நம்ம போடக்கூடாது இவனை பெட்டில். ஓகே கைஸ், இப்போ நம்ம பெட்டில் போடணுன்றாங்க, ஆனால் நம்ம இவனை பெட்டில் போடக்கூடாது. ஏன்னா நம்ம தான் ஆப்போசிட்டாக பண்ணோம்ல. இப்போ இவனை பெட்டில் போடணும், நம்ம போடக்கூடாது. இப்போ பாருங்களேன், இதுதானே பெட்டு ரூமு. ஆமாம், இதுதான். இந்த ரூமில் கூட இவனை போடணும், நம்ம போடக்கூடாமல் நம்ம போயிடணும். நம்ம அதுவேளை அவங்க சொல்கிறதுக்கு ஆப்போசிட்டாக செய்யலைன்னா அவ்வளோதான். இப்போ பாருங்களேன், இப்போ நம்ம எப்போவுமே இவனை தூங்க வச்சுட்டுன்னா பார்ப்போம், டிவி தானே பார்ப்போம். இப்போ டிவி பார்க்க வந்துருவோம், ஆனால் டிவி பார்க்கக்கூடாது. நம்ம டிவி பார்த்தா நம்மளுக்கு ஸ்க்ரீன் பிளர் ஆகி ஒரு மாதிரி அப்படியே இதுவாகிடும். டிவி பார்த்தா பிளர் ஆகி நம்ம அதே இடத்துல இறந்துருவோம். ஓகேவா கைஸ்? இப்போ நம்ம பிளர் ஆகி அப்படி கீழே மேலே அப்படி பார்த்துக்கின்னு போயின்னு இருக்கணும். பாருங்களேன், போக முடியல. அந்த டோரில் தான் வழியாக போகணுன்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், இது வழியாக தான் போகணும். ஏன்னா பார்த்தீங்களா கைஸ், நான் சொல்லலை நம்ம டிவி பார்க்கக்கூடாது, டிவி பார்த்தா நம்மளுக்கு தான் டேஞ்சர்னு. ஒரு வேளை டிவி பார்த்தா நம்ம இறந்து கூட செய்யலாம் இந்த கேமில். அப்படியே ஓடிடணும். ஆமாம், அடுத்தது அவன் எப்பவுமே எழுந்துப்பாள கைஸ். தூங்கின பிறகு எழுந்துப்பா தான் நினைக்கிறேன். ஆமாம், தூங்கின பிறகு மொட்டை மண்டையில் டிவி கைஸ் பாருங்களா, கியூட்டாக அவங்க வருங்களே. டிவி காத்து சிச்சின்றாங்க கைஸ், கிட்டியாக இருங்க. ஓகேவா? இதான் பாருங்க கைஸ், அதான் நான் சொல்லலை. அவன் எப்பவுமே நம்ம தூங்க வச்சதுக்கப்புறம் அவன் எப்பவுமே பண்ணுவான்ல, நம்ம அவனை தூங்க வச்சதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுவான்,
உன்னை ஏந்துருவான், உன்னை மறைஞ்சு போயிடுவான். அதுதான் இப்போ இங்கேயே பண்ணியிருக்கான். அவன் எழுந்துட்டு இப்போல்லாம் நம்மளுக்கு இது நம்மள ஆட்டம் காட்டுறான். ஓகேவா கைஸ்? நீ முயல் மாட்டியா? நீ எப்படா இங்கே வந்த? போக முடியல என்னால். எப்படி பூந்து போயிடலாம்? அம்மா ஏய் எங்கடா வந்து தள்ளி விட்ருக்கீங்க என்ன? நல்ல வேலை குப்பை தொட்டியில் எங்கேயும் தள்ளி விடலையே. அதுக்காச்சும் உங்களை பாராட்டணும்டா. அப்பா அது ஓப்பன் பண்ணிட்டு போகலாம். இன்னும் ஓப்பன் ஆக மாட்டுது. இந்த டோர் ஓப்பன் ஆகல. இது ஓப்பன் ஆகும். கைஸ் கடைசியாக ஒரு வழி கண்டுபிடிச்சிட்டேன். இப்படி வந்து இப்படி போகணும். ஓகேவா? இந்த கண்டுபிடிக்கணும் எவ்வளோ கஷ்டப்பட்டு எனக்கு தான் தெரியும். இந்த டோரில் லாக்குடு. இந்த டோர் திறந்துருக்கு. இந்த டோர் வழியாக போய் பார்ப்போம். இப்படி இங்கே இந்த டோர் திறந்துருக்கு. இந்த டோர் வந்த வழியிலே வந்துருவான். இப்போ தானே இந்த வழி வந்தோம். அதான் கைஸ் இப்போ தானே இந்த வழி வந்தோம். கைஸ் நம்ம வந்த வழியே வந்துருக்கோம். ஆனால் இங்கே வந்து பார்த்தா இந்த டோர் லாக்கில் இருக்குது. என்னடா ஒன்றும் புரியல. லாக்கு தான் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறது? இந்த டோர் லாக்கு ஒன்றுமே புரியலடா எனக்கு. இந்த டோர் லாக்கில் தான் இருக்குது. இதுவும் லாக்கில் தான் இருக்குது. எல்லாம் லாக்கில் தான் இருக்குது. ஆனால் எப்படி போனோம் இப்போ நம்ம? டோரு பாவீங்களா எங்கே திருப்பி வச்சுக்கணும். நோட் பண்ணவே இல்லை கைஸ். அதை ஆனால் பார்க்கவே இல்லை. இப்படி போய் பார்ப்போம். இந்த கண்ணெல்லாம் இப்படி அந்தரத்தில் படுக்குது. அப்பா போயின்னே இருப்போம் நம்ம. அங்கே பாடுறா. கைஸ் அங்கே அவங்க சுற்றிட்டுருக்காங்க. சுற்றிட்டு ஃபாஸ்ட்டாக சுற்றுறான். பார்க்க வேணாம் இப்போ பின்னாடி நான் அப்படியே முன்னாடி போவேன். என்னடா கைஸ் செம்மையாக இருக்குது கைஸ் கேமு. இப்படி பெட்டில் படுக்க வச்சு. ஆமாம் கைஸ் இது வந்து ஏதோ சூனியம் வச்ச பெட்டு மாதிரி இருக்கு. இல்லை படுக்க வச்சிடலாம். இவனை தூக்கி போடு. இல்லை தூக்கி போடணும். செத்துடுறான். ப்ளீஸ் டோன்ட் ஹியர். லீவா? இவனுங்க டோன்ட்டு தான் லீவ் ஹியர்னு போட்டு வச்சுருக்க மாதிரி இருக்கு எனக்கு. கைஸ் கண்ணு வேறு தெரிய மாட்டேங்குது. அப்படியே வாங்க. யாரா அவன்? கைஸ் இது வழியாக போயிடலாமா நம்ம? ஆமாம் கைஸ் அதோட இது என்னங்க இந்த ஷேப்பு அதே மாதிரி தான் இருக்கும். ஓகே இப்போ இவனுக்கு ஒரு ஷேப்பு காட்டுவானுங்க. அந்த ஷேப்பை வச்சு நம்ம இந்த இடத்த விட்டு தப்பிக்கணும். புரிஞ்சிச்சு கைஸ் எனக்கு இந்த டாஸ்க்கு. அழ முடியாது. ஓடு. எப்படி வர? எப்படா நீ வர? வந்துடுறான் பின்னாடி. தப்பிச்சிடு. இதோ அடுத்தது அந்த ரவுண்டு ஒரு கோடு. இதோ இதுதான் ரவுண்டு ஒரு கோடு. இந்த வழியாக ஓடிடணும். இந்த வழியாக ஓட்டா அப்புறம் ட்ரையாங்கிள் 2 கோடு. ஓகே ட்ரையாங்கிள் 2 கோடு. ஆமாம் கொஞ்சம் அது. ஐயோ லாக் பண்ணிட்டான். என்னடா ஆகுதுங்க? ட்ரையாங்கிள் 2 கோடு எங்கே இருக்குது? தோ இருக்கு ட்ரையாங்கிள் 2 கோடு. ஓடிடுறா கைஸ். இப்படி தான் ஓடணும் போல. எக்ஸிட்டு அப்படி ஓடிடு கைஸ். அது வெண்ட் இருக்குங்க. வெண்ட்டுக்குள்ளே குடிச்சிட்றா. போய்ட்றா வெண்ட்டுக்குள்ளே. அப்பா வந்துட்டேங்க ஒரு வழியா. ஆனால் எனக்கு இன்னும் ஒரு ஆச்சரிய விஷயம்னா நான் அவுட் ஆக மாட்டேன். அதான் ஐயோ இப்போ இங்கேருந்து நான் குச்சேன். ஏதோ ஒன்று. நீ எதுக்குற இங்கே வந்த? கைஸ் நம்ம குட்டி ஆகிட்டோம். கைஸ் நம்ம பின்னாடி தொத்தின்னு வந்துடுங்க. எஸ்கேப் ஆகுன்றாங்க அந்த முயல் கூட. கைஸ் எக்ஸிட் சின்னதாக இருக்கு. இந்த இடம் பெருசாக இருக்கா? அதான் டவுட்டாக இருக்குது. எக்ஸிட் தூரம் போயிடுச்சு. அந்த சைடு முயல் ஒரு பின்னாடி நம்ம போகணும் போல. முயல் மண்டியா நில்றா. வரையிடுறா. முயல் மண்டியா நில்றா. வந்துடுறேன். என்னையும் கூப்பிட்டு போடா. என்னையும் கூப்பிட்டு போடா. ப்ளீஸ் எனக்கு பயமா இருடா. என்ன எங்கள் பாட்டில் தூக்கி போடுறான். தம்பி என்னை விட்டுறா. எப்போ ஓப்பன் பண்ணு. ஓடிடு. அப்பா கைஸ்
கடைசியாக அந்த கேமோட எண்டுக்கும் வந்தாச்சு. நீங்கள் லைக் பண்ணியிருப்பீங்க, ஷேர் பண்ணியிருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணணும். மறக்காமல் பெல் அடிச்சு ஆனில் வச்சுருங்க. நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன்லாம் அப்போ தான் வரும். ஓகே கைஸ், இந்த கேமில் வீடியோ முடிச்சிக்கலாம். அடுத்த பார்ட் அடுத்த ஆக்ட் 3 வேணும்னாங்க நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதுவும் கூட சீக்கிரம் வரும். பாய் கைஸ், பாய் பாய்.